கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாதாகும். சங்கீதம் 22:24 கூட உபத்திரப்பட்டவனுடைய உபத்திரவத்தை அவர் அற்பமாய் எண்ணாமலும் அருவருக்காமலும் தம்முடைய முகத்தை அவனுக்கு மறைக்காமலும் இருந்து தம்மை நோக்கி அவன் கூப்பிடுகையில் அவனை கேட்டு அருளினார். இதனால் கூட இந்த வார்த்தை கேட்குற ஒவ்வொருத்தர் வாழ்க்கையிலையும் நீங்கள் இந்தந்த உபத்திரத்தின் பாதையில் நீங்கள் கடந்து போகிறீங்க. வியாதியின் மத்தியில் கடந்து போகிறீங்களா? இல்லை குடும்பத்தில் சமாதானம் இல்லை, குடும்பத்தில் கடன் பிரச்சனை, குடும்பத்தில் பாடுகள் மத்தியில் எந்தெந்த பாதையில் நீங்கள் உபத்திரவத்தின் பாதையில் நீங்கள் கடந்து போகிறீங்களோ அந்த உபத்திரவத்தை அவர் அற்பமாக நினைக்கவே மாட்டார். நம்ம போகிற பாதை, நம்முடைய கஷ்டங்கள், நம்முடைய பிரச்சனைகள், அப்போது நம்முடைய வியாதிகள் அதெல்லாம் ஒரு அற்பமாக நினைக்காம அருவருக்காமல் அவருடைய முகத்தை மறைக்க மாட்டார். நம்ம சில பாதையில் போகும்போது, அவமானத்தின் பாதையில் போகும்போது, பாடுகள் மத்தியில் போகும்போதும் அவருடைய முகத்தை மறைக்கவே மாட்டார். அவர் முகத்தை மறைக்காமல் அவரை நோக்கி நம்ம கூப்பிடுறோம் இல்லைங்களா? அந்த பாதையில் நம்ம கூப்பிட்றோம்ல, பாடுகளை, பிரச்சனைகளை, வியாதிகளை கூப்பிடும்பொழுது அந்த ஜெபத்துக்கு அவர் கேட்பார். ஆண்டவர் கூப்பிடுகையில் அவனை கேட்டு அருளினார். கேட்டு நிச்சயமாக ஆண்டவர் பதில் கொடுப்பார். இஸ்ரவேல் ஜனங்க கூட எகிப்தில் அந்த உபத்திரத்தை அவர் பார்த்து அவங்க பெருமூச்சை கேட்டு இறங்கி வர்றார். ஆண்டவர் இறங்கி வந்து தான் அவளை விடுவிக்கும்படியாய் மூசையை கர்த்தர் தெரிந்தெடுக்கிறார். இதனால் கூட உபத்திரம் நம்முடைய வாழ்க்கையில் ஒரு பக்கம் நல்லது. சங்கீதம் 119 பார்க்கும்பொழுது, நான் உபத்திரப்படுவதற்கு முன் நான் வழி தப்பி நடந்தேன். தாவீது சொல்வார், நான் உபத்திரப்படுறதுக்கு முன்னாடி நான் வழி தப்பி நடந்தேன், கர்த்தர் பிரியமில்லாமல் நான் செய்தேன். அப்போ உபத்திரப்பட்ட அப்புறம் அவரோட வார்த்தைகளை நான் இப்பொழுதோ நம்முடைய வார்த்தைகளை நான் காத்து நடக்கிறேன். அப்போ உபத்திரப்படுறதுக்கு முன்னாடி ஆண்டவருக்கு பிரியமில்லாத காரியங்களை செய்யும் பொழுது சில உபத்திரங்கள் வருது. ஆனால் அதுக்கப்புறம் அவருடைய வார்த்தையை காத்து நடக்கிறேன். அதனால தான் நான் உபத்திரப்பட்டது எனக்கு நல்லது, அதனால் உமது பிரமாணங்களை நான் கற்றுக்கொள்கிறேன்னு சொல்லி தாவீது சொல்வார். அப்போ உபத்திரம் நல்லது. நம்முடைய வாழ்க்கையில் ஏன் இந்த பாதை ஆண்டவரே, அப்போ எங்கே நான் தவறு செஞ்சேன் அப்படின்னு நாமே ஆராய்ந்து பார்க்கணும். இதுதான் நம்ம ஆண்டவர் பிரியமில்லாமல் நம்ம என்ன செய்கிறோம்? ஆண்டவருடைய சமூகத்தில் ஜெபிக்காமல் இருக்கிறோமா? வேதத்தை வாசிக்காமல் இருக்கிறோமா? வேதத்தின்படி நம்ம நடக்காமல் இருக்கிறோமா? எங்கே ஆண்டவரே நான் தவறு செய்தேன், ஏன் இந்த பாதைன்னு சொல்லி நாமே ஆராய்ந்து பார்த்து அதை சரி செய்து ஆண்டவருடைய வசனத்துக்கு நம்மை ஒப்பு கொடுத்து கீழ்ப்படியும் போது நிச்சயமாக நம்ம உபத்திரத்தை எல்லாவற்றையும் கர்த்தர் மாற்றி விடுவார். அதனால தான் நம்ம எந்த பாதையில் போனாலும் நம்ம கரெக்டாக இருக்கிறோமா நாமே ஆராய்ந்து பார்த்து அதை சரி செய்துக்கணும். செய்யும்போது நிச்சயமாக ஆண்டவர் அந்த உபத்திரத்தின் பாதையில், அந்த கடன் பிரச்சனையில், அந்த வியாதியில் எந்தெந்த பாதையில் கடந்து போகலாம் எல்லாவற்றையும் கர்த்தர் உங்களை விடுவித்து கர்த்தர் உங்கள் வாழ்க்கையில் அற்புதங்களை கர்த்தர் செய்து வெட்கப்பட்ட அதே இடத்துல, தள்ளப்பட்ட அதே இடத்துல கர்த்தர் உங்கள் கூட இருந்து உங்களை உயர்த்தி உங்களை மேன்மைப்படுத்துவார், உங்களை ஆசீர்வதிப்பார். தள்ளப்பட்ட இடத்துல தான் உங்களை உயர்த்துவார், வெட்கப்பட்ட இடத்துல தான் கர்த்தர் உங்களை உயர்த்துவார், உங்களை மேன்மைப்படுத்துவார். அதில் எந்த பாதையில் போனாலும் சோர்ந்து போகாதீங்க. அவனுடைய சமூகத்தில் நிச்சயமாக உங்கள் ஜெபத்தை கர்த்தர் கேட்டு உங்கள் எல்லா உபத்திரத்தையும் ஆண்டவர் விடுதலை கொடுத்து உங்களை சாட்சியாக நிறுத்த போகிறார். ஜெபிக்கலாமா? துதிகள் மத்தியில் வாசம் செய்கிற நல்ல தகப்பனே, இயேசுவின் நாமத்தில் உடைய சமூகத்தில் வருகிறோம். இந்த வார்த்தை கேட்குற ஒவ்வொருத்தர் வாழ்க்கையில் ஆண்டவரை எந்த பாதையில் கடந்து போனாலும் ஆண்டவரை அப்பா, ஏன் இந்த பாதை என்பதை ஒவ்வொரு காரிலும் தன்னை ஆராய்ந்து அதை சரி செய்து கொள்ளக்கூடிய கிருபை எங்களை ஒவ்வொருத்தருக்கு தாங்க ஆண்டவரே. அப்பா, ஏறெடுக்கிற அத்தனை ஜெபங்களுக்கும் இந்த உபத்திரத்திலிருந்து அவங்க விடுதலை கொடுத்து அந்த ஒவ்வொருத்தரை கர்த்தர் சாட்சியாக நீங்கள் நிறுத்தும்படி அந்த கரத்தில் ஒப்பு கொடுக்குற ஆண்டவர். அப்படி நீங்கள் செய்ய போகிற தயவுக்காய் நன்றி செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்து நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமேன்.